வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நான் வந்து என்னுடைய திரையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் சில நண்பர்கள், இளைய நண்பர்கள் சில இலக்கணத்தை பற்றி கேட்டாங்க. அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லலாம்னு நினைச்சேன். நான் ரொம்ப விரிவாக பேசவில்லை. அவர்களுக்கு சில கருத்துக்களை நான் குறிப்பிட்டேன். ஆனால் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி ஒரு சில மணித்துளிகளில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொழிற்பெயர்னா என்னன்னு கேட்டாங்க. இந்த அதாவது அந்த சாதல்னு இதில் வருது, இந்த திருக்குறளே வருகிறது. போன திருக்குறள்லையும் நம்ம வந்து அந்த நகை என்ற ஒரு சொல் வந்தது. நகை அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் தான். ஆனால் நகை சாதல் அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு இருக்குது. இப்ப நகை அப்படின்னு சொன்னா, நகை என்பது ஒரு புடைபெயர்ச்சி தொழிற்பெயர்னு சொன்னார். அதை வந்து வடிவம் வந்து தொழிற்பெயர் வந்து 2 வகையில் இருக்கும். ஒன்று, உதாரணமா இதை சொல்லி விளைக்கலாம்னு நினைக்கிறேன். நகை அப்படின்னு சொன்னா சிரிப்பு அப்படிங்கிற பொருள் படுற போது பெயராகவே மாறிவிடுகிறது. நகைத்தல் அப்படின்னு சொன்னா அது வந்து புடைபெயர்ச்சி தன்மையும் அப்படியே இருக்கும். உன் நகை இனிமையாக இருக்கிறது அப்படின்னா உன்னுடைய சிரிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ நகை சிரிப்பாக இருக்கிறதுன்னு வராது. நீ நகைத்தல், நீ நகைத்தல், உன் நகை என்று நம்ம சொல்லலாம். உன் நகை என்று சொல்கிற பொழுது உன் என்பது வேற்றுமையற்ற வடிவம். அப்போ வேற்றுமை ஏற்ற வடிவம் வந்து பெயர் சொற்கள் இணையும் பொழுது வேற்றுமையற்ற வடிவம் வரும். நீ நகை அப்படிங்கிறது உன் நகை என்று வருகிறது. அப்போ அது நகை என்பது பெயர் சொல்லாக மாறிவிடுகிறது. நீ நகைத்தல் இனிமையானது என்று சொல்கிற போது உன் நகைத்தல் இனிமையானதுன்னு வராது. நீ நகைத்தல் அப்படிங்கிறது நீ நகைக்கிறாய் என்ற வாக்கியத்திலிருந்து வருகிறது. அது வந்து இன்னும் வினைத்தன்மை அப்படியே இருக்காங்க. புடைபெயர்ச்சி தொழிற்பெயர்னு அவர் சொன்னார். இன்னும் நகைத்தல் போன்றவையெல்லாம் வந்து புடைபெயர்ச்சி தொழிற்பெயராக இருக்கும். நகை என்பது சாதாரண, அதாவது பெயராக மாறிவிட்ட தொழிலிருந்து விகுதிகள் பெற்று வரக்கூடிய, அது தொழிற்பெயர்களை எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி ஒரு சுருக்கமா சொல்றேன். வரக்கூடியது பெயர். அப்போ இப்ப டெஸ்ட் இங்க நான் சொன்னது இந்த டெஸ்ட் வச்சுதான் சொன்னேன். உன் நகை நீ நகை வராது. நீ நகை நன்றாக உள்ளதுன்னு சொல்ல வராது. உன் நகை நன்றாக இருந்தது, நீ நகைத்தல் நன்றாக இருந்ததுன்னு வருது. அப்ப நீ நகைத்தல்ங்கிறது நீ நகைப்பது, நீ நகைத்தல் என்பது அது வாக்கியத்தினுடைய பயனிலையாக இருக்கு. அதான் புடைவெற்றி தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டில் அது வந்து வெர்பல் நவுன், அதாவது வினைத்தன்மையோடு வரக்கூடிய, அதாவது நம்ம வந்து ஆக்ட் அண்ட் ஆக்டிங் மாதிரி இங்கிலீஷ்ல அது மாதிரி உள்ள வேறுபாட்டை நம்ம புரிந்து கொண்டால் போதும். எனவே நகை என்பது நகைத்தல் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். இது வந்து வடிவத்துல வந்து ஸ்மைல் அப்படின்னு இருந்தாலும் ஸ்மைலிங் அப்படின்னு நம்ம கொள்ள வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் என்னுடைய விளக்கம். அதை விளக்கும் போதுதான் தொழிற்பெயர்னா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். உன் வருகை எனக்கு மகிழ்ச்சி தந்ததுன்னு சொல்லலாம். உன் வருதல் மகிழ்ச்சின்னு வராது. நீ வருதல் மகிழ்ச்சி தந்ததுன்னு சொல்லலாம். அதான் வருகை வருதல். வருகைங்கிறது வந்து உங்களுக்கு பெயராகவே மாறிவிடுகிறது. யுவர் அரைவல்ங்கிற மாதிரி அதுக்கு பொருள் வந்துடும். நீ வருதல், நீ வருதல், யுவர் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்துடுவது. எனவே இதுதான் இந்த தொழிற்பெயர்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதை மிக நுட்பமாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நகை என்பதை நகைத்து என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பது போன இதுல வரக்கூடிய ஒரு இது. அதுல தொழிற்பெயர் வகைகளை பத்தி பேசுற போது நம்ம சுருக்கமா சொல்றேன். நான் இலக்கண வகுப்பு நடத்த விரும்பவில்லை. நான் வந்து தொழில் வடிவத்து தொழில் சொற்கள் வினைச்சொற்களோடு ஒரு விகுதிகள் செய்கிற போது தொழிற்பெயராக மாறுகிறது. அந்த தொழிற்பெயர் 2 வகைப்படும். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி அந்த புடைபெயர்ச்சி தொழிற்பெயர், அப்புறம் பெயராக மாறிய தொழிற்பெயர், வெறும் தொழிற்பெயர் புடைபெயர்ச்சி தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அப்போ இதுல நம்ம வந்து முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அடி பிடி குத்து இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இதெல்லாம் வந்து புடைபெயர்ச்சி அல்லாத தொழிற்பெயர். அப்புறம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக வரும். ஊன் 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 அப்படிங்கிறது உண்ணுதல்னு அர்த்தம். பசிப்பிணி பாத்தூன் மறியவன பார்த்து உண்டலை மருவியவனேன்னு. ஆனா மலையாளத்துல ஊன் என்று சொல்வது உணவு குறிக்கிறது. ஃபுட், ஈட்டிங். இது வந்து ஃபுட். அது ஊன் அப்படிங்கிறது பாத்தூன்ங்கிறது ஈட்டிங்னு அர்த்தம். எனவே இதெல்லாம் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கூறு கூற்று கோள் கோள் இதெல்லாம். அப்புறம் முதல்நிலை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இருக்கும்.
விகுதி பெற்கிற போது நமக்கு வந்து தல், கை இது மாதிரிலாம் நிறைய விகுதிகள் பெற்று வரும். வருதல், போதல், வருகை, கொள்கை இப்படியெல்லாம் வருது. இதுல இன்னொரு வகை இருக்கு. காலம் காட்டுகிறது இருக்கு. வருவது, போவது இதுவும் தொழிற்பெயராக வரும். இது வந்து 3 காலத்துக்கும் வரும். எனவே இவ்வாறு இந்த தொழிற்பெயர்னுடைய அ அ ஒரு சிறு சுருக்கத்தை நான் இங்க குறிப்பிட்டேன். எனவே வடிவங்கள் எப்படி இந்த இலக்கியத்துல ஆள்கிற போது அந்த வடிவங்கள் அ அதற்குன்னு வந்து ஒரு பொருள் பரப்பு. அதாவது அதனுடைய டெனோடேஷன் அண்ட் கொனோடேஷன் இன்னும் வரும். அதாவது அடிப்படை பொருளும், அதிலிருந்து வரக்கூடிய குறிப்பு பொருளும் மாறுபட்டு வரும். இதுல இன்னும் வந்து சில விஷயங்களை நம்ம பேசலாம். அதெல்லாம் நான் பேசல. வினைகளுக்கு இந்த காரகம் என்று சொல்லுகின்ற அந்த வினை பொருள், வினைப்பொருண்மை தொழிற்பெயர்லையும் வினைப்பொருண்மை வரும். நான் நான் ஒரு முறை நான் பேசியிருக்கிறேன். இருப்பது அப்படின்னு சொன்னா, இருத்தல் அப்படின்னு ஒரு தொழிலை குறிக்கிற போது, அது வந்து தொழிலை குறிக்கிற தொழிற்பெயராக இருக்கும். யாம் இருப்பது உறையூர் அப்படின்னு சொன்னா, யாம் இருக்கும் இடம் என்று அர்த்தம். அப்போ இந்த தொழிற்பெயர்கள் அந்த வினையை செய்வது செய்யப்படுபொருளேன்னு அவர் சொல்றாரு இல்லையா, வினை அடிப்படை வினை முதல் நிலை என்று சொல்லக்கூடிய பல பொருள்களையும் உடுப்பது. அவங்க உடுப்பது நல்லா இருக்குன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்னு அர்த்தம். நீ உடுப்பதுன்னா ஒரு ட்ரெஸ் சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வேற பொருள் வந்துடும். இது ஒன்று வந்து ஆக்டிங்கை குறிக்கும், செயலை குறிக்கும், இன்னொன்று வந்து செயல்படுவதை குறிக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு அதிகமாக வேண்டாம். அடுத்தது 2வது விஷயம், நான் பேராசிரியர் மாதையன் கூட கூட பேசணும்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் உறவினர்கள் அந்த விருந்தாளிகள்லாம் வந்தனால கொஞ்சம் பேசுறதுக்கு நான் நேரம் கிடைக்கல. அதாவது இதில் இந்த திருக்குறளை வந்து நான் பார்த்தபோது எனக்கு மிக வியப்பாக இருந்தது. அதாவது இந்த திருக்குறளை நம்ம பார்க்க போற திருக்குறள்ல புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் அறங்கூறும் வாழ்தலின் அறங்கூறும் ஆக்கம் தரும் சொல்றேன். புறங்கூறி பொய்த்துரு வாழ்தலின் சாதல் அறங்கூறுமாக, நீ செத்து போயிட்டா அது வந்து உனக்கு நன்மையை கொடுக்கும்ப்பான்னு சொல்றேன். இந்த சாவு இவ்வளவு கோபமான ஒரு திருக்குறளை நான் இது மாதிரி இருக்கு திருக்குறள், ஆனா இது ரொம்ப மிகவும் கோபமான திருக்குறள். அப்போ இந்த சாவை பற்றி இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நான் பார்த்தபோது ஒருவருப்பன்மொழிகள், அதாவது சினானிம்ஸ், இதுக்கு வந்து நமக்கு வந்து தெசாரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு திருக்குறளுக்கு ஒரு தெசாரஸ் வந்து நாம இது வரைக்கும் சிலர்லாம் போட்டிருக்காங்க, பொருள் பரப்பை வைத்துக் கொண்டு போட்டிருக்காங்க. அதனால மொழியியல் நுட்பத்தோடு இந்த ஒரு தெசாரஸ் என்று சொல்கின்ற சினானிம் டிக்ஷனரி ஒன்று நம்ம தயார் பண்ணணும். அதுக்குரிய மெத்தடாலஜியை வந்து நம்ம அகராதியல்ல பேராசிரியர் மாதையன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவில் அவர்கிட்ட கேட்கணும், என்னுடைய நினைவுகள் சரியில்லை. அதை பற்றி நம்ம இறுதியில் பேசலாம்னு நினைக்கிறேன். அது இங்கே பேச வேண்டாம். எனவே ஒரு 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 நூலில் இருக்கக்கூடிய ஒருபொருட் பன்மொழிகள், ஒரு சொல்லுக்கு எத்தனை சொற்களை கையாளுகிறாருங்கிற ஒரு 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 ஒருபொருட் பன்மொழி அகராதி, அது குறிப்பாக வந்து ஒரு தெசாரஸ் டைப்பில் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து திருக்குறளை பற்றி உள்ள உயர்நிலை ஆராய்ச்சிகள்லாம் பயன்படும்னு நினைக்கிறேன். நம்ம திருக்குறள் அகராதியை வேலாயுதனார் செய்திருக்கிற மாதிரி இதற்கும் யாராவது செய்யணும். சிறு சிறு முயற்சிகள் அங்கே இருக்கின்றன, அது வந்து முறையாக செவ்வையாக செய்யப்படவில்லை. அது ஒன்று எனக்கு ஒரு கருத்து சொன்னது. அதில் சாதலை பற்றி பார்க்குற போது நான் முன்னுரையிலேயே இதை சொல்லுவதை விட முடிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் சொல்லிடுறேன். சாதல்ங்கிற சொல்லுக்கு விழிதல், உயிர் நீத்தல், போம் அளவு, இரல், சாக்காடு, இரத்தல், இறுதி, கல்நிற்றல், நல்ல படா பறை, பறைகள் நல்ல படா, இப்படி இத்தனை சொற்களை வந்து நீ இறப்பை பற்றி திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். அது சில சொற்கள் வந்து மரபு சொற்களாகவும் இருக்கின்றன. அதாவது கல்நிற்றல் போன்றவைகள்லாம். பறைகள் நல்லவனவாகப்படா, அதாவது நல்ல பறை ஒலிக்காது. உனக்கு நல்ல பறை ஒலிக்காதுன்னா போய் சாப்பறை ஒலிக்கும்னு அர்த்தம். இருந்தன் முழவின் பாணி ததும்பன் அவர் சொல்றாரு இல்லையா. அதனால அப்ப இத்தனை சொற்கள் இன்னும் விடுபட்டு இருக்கலாம். நான் வந்து ஒரு வேகமாக சிலவற்றை பார்த்தபோது எனக்கு கிடைத்த சொற்கள். அப்ப இறப்பை பத்தி ஏன் திருவள்ளுவர் இவ்வளவு மரண போதம்னு மலையாளத்தை சொல்லுவாங்க. மிருத்தி போதம், மிருத்தி போதம், திருவள்ளுவருடைய மிருத்தி போதம் என்ன பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு ரொம்ப கோபமா அதை பயன்படுத்துற, நீ செத்து போனா கூட நல்லதுதான்ப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அது மாதிரி ஒரு ஒரு அகராதி தயார் பண்ணா இதெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு பயன்படும் என்று ஒரு கருத்து சொல்லிச்சு. அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக
இந்த இந்த புறங்கூறாமை பற்றிய இந்த ஒரு புதினம் எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்தது. அதாவது அதுக்கு முன் ஒரு கருத்து. இந்த திருக்குறள் வந்து ஒரு அறநூலாக இருக்கிறபோது, விதிகளாக மட்டும் இல்லாமல், ஒரு தன்னுணர்ச்சி வெளிப்பாடாக இந்த இப்ப நம்ம பார்க்கிற 2 திருக்குறள் இருக்கு. ஒரு லிரிக்கலா இருக்குது. அது தன்னுணர்ச்சியை வெளிப்படுத்துற போது இலக்கியத்தன்மை வந்து விடுகிறது. அ அது இந்த 2 திருக்குறளையும் நீங்க பார்க்க போறோம். அப்ப இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டுன்னே நான் சொல்லிவிடலாம் போல் இருக்கிறது. கமலாம்பாள் சத்திரம் ராஜமையருடைய பத்தலக்கொண்டு ராஜமையருடைய அம் எ ரா கமலாம்பாள் சரித்திரம் என்ற ஒரு நாவல் நீங்க தான் தமிழினுடைய முதல் முழுமையான நாவல்னு சொல்லலாம். பிரதாபமொழியார் சரித்திரத்தையும் சொல்லலாம். அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ராஜமையருடைய அந்த நாவலுக்கு பேரு ஆபத்துக்கிடமான அபவாதம் என்று அதுக்கு இன்னொரு தலைப்பு. அந்த காலத்து நாவல்களுக்கு 2 தலைப்பு வைப்பாங்க. கமலாம்பாள் சரித்திரம் அல்லது ஆபத்துக்கிடமான அபவாதம் என்று சொல்லி. அதுல அந்த கதாபாத்திரங்கள்ல ஒரு கதாபாத்திரம் ஒரு பொன்னம்மாள்னு ஒரு அதாவது பிராமண அக்ரஹாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. பிராமண குடும்பங்கள்ல. அதுல அந்த குளத்தண்டையிலும் மற்ற இடங்களிலும் அந்த பொன்னம்மாள் என்ற ஒரு பெண், கமலாம்பாள்ங்கிறது என்னுடைய தலைவி. அவருடைய கணவர் தான் முத்துசாமி ஐயர். அந்த கமலாம்பாளை பற்றிய ஒரு புறங்கூறி ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்பி விடுகிறார். அது பெரிய செய்தியாக பரவி முத்துசாமி ஐயர் அந்த அம்மாவை சந்தேகப்படுகிறார் நிலையில அவங்க பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்புறம் காசியில வந்து சந்திக்கிறாங்க. அப்புறம் சிதம்பரத்துல ஒரு ரயில் விபத்துல சந்திக்கிறது. அப்படி அந்த கதை போகும். அதுக்கெல்லாம் நான் போகல. அதுல இந்த புறங்கூறாமையினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கதை வடிவமாக அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேரு அபவாதம். ஆபத்துக்கிடமான அபவாதம் என்று அதை பார்க்கிறோம். அப்ப இந்த இதுல நான் சொல்ல வர்றது எப்படி வந்து திருவள்ளுவர் இந்த 2 திருக்குறளையும் ஒரு இலக்கிய பண்பை கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம திருக்குறளுக்கு போயிடலாம் இந்த முன்னறிவோடு. இன்றைக்கு புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூறும் ஆக்கந்தர் அரங்கூற்று இல்ல தப்பு அரங்கூறும் ஆக்கந்தரும். இதுல கொஞ்சம் சில இலக்கிய பண்புகளோடு இலக்கண விஷயங்களும் இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இதுல புறங்கூறாமையை பற்றி திருவள்ளுவர் இவ்வளவு விரிவாக ஏன் பேசினாரு? இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பல கோணங்களை எல்லாம் ஏன் சொல்லியிருக்காரு? அவவாதம் பேசுகிறவர்கள், கோள் சொல்கிறவர்கள், இவர்கள் வந்து நரகத்துக்கு எப்படி போவாங்க? நரகத்துல அந்த யம தர்மராஜன் என்னெல்லாம் பண்ணுவான் என்றெல்லாம் அறநூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லாதவர்கள் யமனுடைய பெண்கள், யமனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெண் படை இருக்கிறது. அவர்களெல்லாம் வந்து இவர்களை நடனமாடி கொண்டு வந்து அழைத்துச் செல்வார் என்றெல்லாம் ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது தர்மம் நல்ல செய்திகளை செய்தவர்களை யமதர்மன் தன்னுடைய நடன பெண்களை அனுப்பி அவர்களை வரவேற்று அவர்களை வானர அறமகளிர் மேலே அழைத்துச் செல்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் யமதர்மனுடைய அந்த கிங்கரர்கள் வந்து அதை பிடித்து கொண்டு போய் அவர்களை வந்து அந்த சிக்கல் ஆட்டுறது என்னன்னா அந்த கடுமையான தண்டனை கொடுப்பார்கள். அதைத்தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து விரிவாக பேசல. அரங்கூறும் ஆக்கந்தருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி பாப்போம். வனக்குடர் என்ன சொல்றாருன்னா, புறம் கூறி காணாத விடத்து புறம் சொல்லி, புறம் கூறுதுங்கிற ஒரு சொல் புறம் சொல்லுங்கிறது அபவாதம் பேசுதல் சொல்லி பொய்த்து கண்ட விடத்து பொய் செய்துங்கிறாரு. பொய்த்துனா ஒரு மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு உயிரோடு வாழ்தலில் உயிர் வாழ்தல் அதுவும் ஒரு சொல். புறங்கூறுதல் மாதிரி உயிர் வாழ்தல்னு ஒரு சொல். வாழ்தல்னு சொன்னாலே போதும். தமிழ்ல உயிர் வாழ்தல்னு ஒரு வடிவம் இருக்கிறது. உயிர் வாழ்தல், உயிர் விடுதல், உயிரை போக்குதல் என்று பல வடிவங்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது வந்து தனி வடிவமாக நம்ம கொடுக்க வேண்டும். உயிர் என்றும் வாழ்தல் என்றும் பிரிக்கக்கூடாது. நம்ம திருக்குறள் சொல்லடைவுல வேலாயுதனார் வந்து உயிர் தனியா பிரிச்சு வாழ்தல் தனியா பிரிச்சுட்டாரு. அதுக்கு பொருள் வராது அப்படி வந்தா. வாழ்தல்னா ஒரு உயிரோடு இருக்கிறது தான் தன்மை. ஆனால் உயிர் வாழ்தல்ங்கிறது ஒரு ரிடண்டன்ட் வேர்டு. இது உயிருங்கிறது வாழ்தல்னு சொன்னாலே போதும். உயிர் வாழ்தல்னு டாட்டாலஜின்னு ஆங்கிலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த டாட்டாலஜி வர்றப்ப அதுக்கு ஒரு நுட்பம் இருக்கும், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அப்போ உயிர் வாழ்தல் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக அப்படின்னு நம்ம பேசணும். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காகன்னு சொல்றதை விட உயிர் வாழ்ந்துட்டு இருப்பது உனக்காகன்னு சொல்வது இன்னும் ஒரு ஆழமான ஒரு பொருளை தருகிறது. வாழ்தலுடைய ஒரு பொருள் விரிவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி உயிர் வாழ்தல் நம்ம எடுக்கணும். உயிர் வாழ்தல் தனியன்றே எடுத்திருக்காங்க தமிழ் பேரகராதியில. சரி, நம்முடைய கிரியாகராதியில அதை எடுத்திருக்காங்க. உயிர் வாழ்தலில்
உயிர் வாழ்தலின், உயிர் வாழ்தலை விட அவரை பொருள் எழுதல. ஆனா பின்னாடி அவர் மற்றவர்கள் எழுதியிருக்காங்க. சாதல் ஆ புறங்கூறாதிருந்து நல்குரவினால் சாதல்ங்கிறார். அது சரிதான். புறங்கூறாது இருந்தால் எப்படி நல்குரவு ஏற்படும்ங்கிறது எப்படி தொடர்புபடுத்துறாருன்னு எனக்கு தெரியல மணக்குடவர். பு புறங்கூறாமல் இருந்தா அவன் ம் வறுமை அடைவான் என்பதற்கு என்ன தொடர்பு? வாட் இஸ் த கோரிலேஷன்? அதுக்கு தெளிவில்ல. அப்ப புறங்கூறுனா அவனுக்கு பணம் கிடைக்குமா? ஒருவேளை இந்த ஒற்றுகளை பற்றி பேசுகிறாரா? ஒற்றர்களை பற்றியே ஒரு திருவள்ளுவர் அரசியல்ல பேசுகிறார். ஒற்றையை மெரிதாக சொல்லுகிறார். புறங்கூறி மற்றவர்களை பற்றி புறம் பேசினால் மற்றவர்கள் சிலர் எதிரிகள் அவர்களுக்கு பணம் கொடுப்பாங்களா என்ன தெரியல. என்ன தொடர்புல சொன்னாருன்னு தெரியல. சரி, சாதல் அறம். அறம் அப்படிங்கிறதும் பாத்தீங்களா அறநூல்கள் இருக்கும். அறநூல்கள் அறநூல்கள் கூறும் சொல்லுகின்ற ஆக்கமெல்லாம் தரும். அறம் என்றால் தர்மசாஸ்திரங்கள், தர்ம நூல்கள், அறநூல்கள் அர்த்தம். அறம் என்பது ஆகுவேர். அது மெட்டானமியா ஆகுவேர அதை குறிக்குது. இதுதான் அதனுடைய அடிப்படை பொருள். இப்ப பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் திறனை காணாத வழி அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு. அந்த தரும்ல ஒரு நுட்பம் இருக்கு, நம்ம அதுக்கு வர்றோம். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் திறனை காணாத வழி இகழ்ந்துரைத்து புறங்கூறி. ஏன்னா புறங்கூறும் போது அவனுக்கு அவனுக்கு புறமாக இருந்துதான் பேசுறான். அதனால காணாத வழி இகழ்ந்துரைத்து கண்ட வழி அவருக்கு இனியனாக பொய்த்து பார்க்கிற போது பல்ல அழிக்கிறது. பொய்த்து உயிர் வாழ்கிறேன். உசிர் வாழ்றதுங்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு துணி வந்துடுது, ஒரு குறிப்பு பொருள் வந்துடுது. வாழ்தலின்னு போட்டா போதும். ஆனா உயிர் வாழ்தல்ங்கிறப்போ ஒரு அற்பத்தனம், ஒரு சிறுமை பண்பு அங்க வெளிப்படுகிறது. உயிர் வாழ்தலின் சாதல். சாதல்னா செத்து போதல், அது தொழிற்பெயர். சாதல் அறம் கூறும் ஆக்கந்தரும். அது செய்யாது சாதல் அவனுக்கு அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை கொடுக்கும். தரும் என்பதற்கு கொடுக்கும்னு ஒரு பொருள் சொல்லியிருக்கார். தரும் என்பதற்கு அதனுடைய லெக்சியம் என்று சொல்லப்படுகிற அடிப்படை பொருள் டு கிவ் அப்படின்னு இருந்தாலும் தமிழ்ல கொடுத்தலுக்கும் தருதலுக்கும் ஒரு இலக்கண பொருள் வேறுபாடு இருக்கிறது. தரும் என்பது தன்மை முன்னிலையில வரும். கொடுத்தல் அப்படிங்கிறது வடக்கையில வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்றைக்கும் மலையாளத்தில் அப்படியே இருக்கிறது. மலையாள வழக்கில், மலையாள மொழியில இந்த வேறுபாடு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிற விதியை அப்படியே சங்க இலக்கியத்தில் பெரும்பாலும் வழக்கில் இருக்கக்கூடிய இந்த விதி திருக்குறளிலே இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் பல இடங்களிலே பரிமேல் அழகர் அவர் கால 14ஆம் நூற்றாண்டுல நமக்கு மாறி போச்சு. தமிழ்ல ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அதாவது இந்த தா கொடு அப்படிங்கிறது ரெண்டுமே ரெண்டு பொருள் வேறுபாடு, இலக்கண நிலை வேறுபாடு தமிழிலே ஒன்றுபட்டு விட்டது. இந்த அல்ல இல்லை இல்லை தமிழில ஒன்றாய் போச்சு, மலையாளத்தில் நிற்கும் வேறாக இருப்பது போல பரிமேல் அழகிறானால அந்த கண் கொண்டு இதை பொருள் எழுதிக்கிட்டு கொடுக்கும்னு பொருள் எழுதிக்கிட்டு இது ஒழுகு அமைதின்னு பொருள் சொல்றாரு. இதை பத்தி நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது இன்னும் அச்சுல வரல, அது இன்னும் செப்பம் பண்ணணும். அதனால அவர் இப்படி இப்படி பொருள் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன்னு பிறகு. எனவே ஆக்கத்தை கொடுக்கும்னு சொல்றாரு. ஏன் சொன்னார்னா கொடுக்கும்னு சொன்னா அது பறக்கையில வரும். அதனால என்ன பண்றாரு, அவனுக்கு ஒருவன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறார். ஒருவன் என்ற ஒரு படர்க்கை தேர்ட் பர்சனை சப்ஜெக்ட் ஆக்குறார். ஆனால் சங்ககால அல்லது தொல்காப்பியர் கால மொழி வழக்கின்படி இந்த தரும் என்பதனுடைய எழுவாய் நீயாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம். இதுதான் தரும் என்பதனுடைய நீங்க அதை ரிகவர் பண்றது, அதனுடைய சப்ஜெக்டை ரெக்கவர் பண்றது. பரிமேலழகர் அதை ஒருவன் என்று பறக்க அதை எடுத்துக்கிட்டு அது கொடுக்கும்னு பொருள் சொன்னாரு. நான் மறுக்கிறேன். மறுத்துவிட்டு இந்த இடத்துல உனக்கு அல்லது உங்களுக்கு அல்லது எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி புறங்கூறி பொய் ஒவ்வொரு உயிரோட வாழ்றதை விட உனக்கு செத்து போறது பெரிய நன்மையை தரும், உங்களுக்கு தரும்
எனக்கு தரும், எங்களுக்கு தரும்னு நம்ம பொருள் சொல்லுவோம். அப்ப இங்க வந்து ஒரு ஒரு விதமான தன்னுணர்ச்சி தன்மையை வந்து இன்னும் மிகுகாது. அவருடைய உணர்ச்சியிலேயே அந்த சாதல் அப்படிங்கிறத சொல்ற போதே ஒரு ஒரு உணர்ச்சி பொங்குற போது அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற வடிவத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். எனவே பரிமேலழகர் தன்கால மொழி வழக்கினை வைத்துக் கொண்டு இந்த வடிவத்தை வலுவமைதியாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதை தரும் என்றே நம்ம பொருள் சொல்லணும். அது நான் கடைசியில் அதுக்கு பொருள் சொல்ற போது நான் இப்போ இப்படி பொருள் எழுதியிருக்கிறேன். அது என்னுடைய புத்தகன்னு எழுதியிருக்கிறேன். பிறனை காணாத வழி இகழ்ந்துரைத்து கண்ட வழி அவற்கு இனியனாக பொய்த்து நீ அல்லது நீங்கள் உயிர் வாழ்தலின் அது செய்யாது சாதல் உனக்கு அல்லது உங்களுக்கு அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் என்று பொருள் எழுதும். அதுதான் தொல்காப்பியர் கண்ட விதி சங்க இலக்கிய வழக்கு திருக்குறள் வழக்குக்கு பொருத்தமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நாம அந்த இலக்கண வடிவத்தை அவர் கால வழக்குக்கேற்ப பொருள் சொன்னால் அதில் வரக்கூடிய ஒரு தளம், கருத்து தளம், இலக்கணத்தை ஒட்டி ஏற்படுகின்ற கருத்து தளம் தெளிவாகும். ஆனால் பரிமேலழகர் உண்மையாகவே பெரிய அறிஞர். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவர் காலத்துல அது மாறி போச்சு. அதனால அது ஒருவனுக்குன்னு அவரு வந்து அதை வந்து அதை எழுவாயாக போட்டுக்கிட்டு கொடுக்கும்னு பொருள் எழுதிட்டு இது வலுவமைதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனவே அவர் தன்னுடைய இலக்கண நேர்மையை ஒட்டி அவர் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இப்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு நான் இதை பற்றி முன்பே பேசியிருக்கிறேன். அது இன்னும் பல சில திருக்குறள்கள் வரும், பார்க்கலாம். எனவே இது அடிப்படை. இது வந்து எனவே மறுபடியும் நான் வந்து பரிமேலழகருக்கு போறேன். அது செய்யாத சதல் அவனுக்கு அறநூறு சொல்லும் ஆக்கத்தை கொடுக்கும் சொல்லிட்டாரு. பின் புறங்கூறி பொய்த்தல் ஒழிதலின் சாதல் ஆக்கம் தரும் என்றார். நான் செத்து போயிட்டா புறங்கூற முடியாது. புறங்கூறுதல் நின்றுவிடும். அப்போ அந்த நின்று போனால் அந்த புறங்கூறாமையினாலே வரக்கூடிய ஒரு நன்மையெல்லாம் அவனுக்கு வரும். எவ்வளவு ஒரு ஒரு கடுமையான வார்த்தைகள் பாருங்க. நீ செத்து போயிட்டா அவனுக்கு நல்லதுப்பா, இந்த பாவம் வராது உனக்கு என்று சொல்லியிருக்காரு. ஆனா இது எந்த நூல்ல அறங்கூறுமாக்க எந்த நூல்கள்னு எனக்கு தெரியல. ஆக்கம் அகுது ஒழிந்தார் மறுமைக்கண் எய்தும் பயன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது புறங்கூறாதவன் மறுமைக்கண் என்ன நன்மைகளை பெறுவான் என்பது பெரிய பட்டியலெல்லாம் இருக்குது அறநூல்கள்ல. நான் எடுத்து காலையில பார்த்துட்டு இருந்தேன். அதுல பொதுவா சொல்றாங்க. அதுல வந்து இது மாதிரி நல்ல பண்புகளை உடையவர்கள் எல்லாம் யமதர்மன் தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய நடன பெண்களை அனுப்பி அவர்களை எல்லாம் தேவ மகளிரை அவர்களை அழைத்து கொண்டு செல்வான் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எந்த நூல் அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறார். பொதுவாக ஒரு தர்ம சாஸ்திர நூலை மனதில் கொண்டு சொல்லியிருக்கார். அறம் என்பது ஆகுபெயர். அறம்ங்கிறது அறநூல் ஆகுபெயர். சரி. தரும் என்பது இடவழுவ விதி. அவருக்கு தெரிந்த இலக்கணத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார். சரி. இப்ப நாம அதை மாற்றி விளக்கம் சொல்றோம். எனவே இதை நான் சொல்லியிருக்கேன். இதை இடவழுவமையாக்கு விட பேசுவோன் கேட்போன் என்ற கூற்று நிலையை விளக்குவதாக கொண்டு உரை கூறுவது வழுவமை விளக்கத்தை தேவையற்றதாக்கிவிடும். மேலும் குறளின் தன்னுணர்ச்சி போக்கு உட்கொண்ட கூற்றாக கொள்வது குறளின் இலக்கிய நிலையை பொருத்தமுறை விளங்கி கொள்ள உதவும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் பரிமேலழகரை ஒட்டி தான் சொல்லியிருக்காங்க. புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட வாழ்தலின் புரட்சி பொருள் என்பது உணர்ச்சி பொருள். காட்டிலும்னு சாலமன் பாப்பையா சொல்லியிருக்காரு. எனவே என்னுடைய வாக்கிய அமைப்பு ஒருவன் அல்லது நீ நாம் புதிய உரைப்படி புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். சரி, உனக்கு உங்களுக்கு தரும். எனவே புறங்கூறி அப்படிங்கிறது வினையச்சம். பிறனை காணாத வழி இகழ்ந்துரைத்து பொய்த்து கண்ட வழி அவருக்கு இனியனாக பொய்த்து, அதாவது அவர்களுக்கு முன்பு பல்லை காட்டி சிரித்து, இந்த கருத்து மறுபடியும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு திருக்குறள் இருக்கிறது. அறநழி அல்லவை செய்தலின் புறநழி பொய்த்து நகை, பொய்யாக வந்து பல்லை இழிப்பதை விட என்று போன திருக்குறள் சொன்னதுதான் மறுபடியும் இது அனுவாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கூறியது கூறல், அதாவது கருத்தை வலியுறுத்துவதற்காக. அதாவது புறங்கூறுவோனுடைய பொய்த்து நகை இருக்கிறது இல்லையா, பொய்ச்சிரிப்பு, அதை மறுபடியும் எடுத்து பேசி அதை இழிவாக பேசுகிறார். அப்படி உயிர் வாழ்றதை விட இது உறல் பொருளா வருகிறது. வாழ்தலின் என்பது ஒருவன் உயிர் வாழ்தல்னு சொல்றாரு. உயிர் வாழ்தல் ஒரு தொகை. இந்த உயிர் வாழ்தல்ங்கிற சொல்ல பத்தி ஒரு சின்ன ஒரு விவாதம் நான் குறிப்பிட்டேன். உயிர் வாழ்தல் என்பது ஒரு தொகை. இந்த தொகைகள் வந்து தமிழ்ல வந்து ஒரு மாதிரி இது தொகை வினையடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உயிர் வாழ்தல். ஆனால் இது மிகவும் பிரியா தொகை அன்று. பிரியா தொகைன்னு சில தொகைகள் பிரிக்க முடியாது. பிரிச்சா அது பொருள் போயிடும்.
ஆனா அதான் ரியல் காம்பவுண்ட். ஆனா இது வந்து ஒரு தமிழ்ல வந்து தொகைகள்லாம் வந்து ஒரு வகையான தொடர்களாகத்தான் இருக்கும். ஒரு மாரி ஒரு லூஸ் ஃப்ரேஸா தான் இருக்கும். ஃப்ரேசல் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ம். இது வந்து அந்த அதிலேயே ஒரு நெகிழ்ச்சியுடைய ஒரு தொகை தொடராக எனக்கு தெரியுது. இது ஒரு வகையான வாழ்தல் என்பதற்கு அந்த உயிர் என்பது ஒரு வகையான திரும்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு ரிடண்டன்சி இருக்குது. அது டாட்டாலஜின்னு அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உயிர் வாழ்தல், உயிர் வாழ்தல், உயிர் விடுதல் இதெல்லாம் ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய அ அ மரபு தொடராக நம்ம மரபு தொடராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. தமிழ் பேரகராதி, தமிழ் கிரியாகராதி எல்லாம் தனிப்பதிவாகத்தான் அதை அமைத்திருக்கிறார்கள். ஆனா வேலாயுதம் பிள்ளை பிரித்து பிரிச்சுட்டார். பிரிக்கிறப்ப அதனுடைய உயிர் வாழ்தலினுடைய அந்த அந்த ஃப்ரேசல் காம்பவுண்ட்ல வரக்கூடிய ஒரு நுட்பம் போய்விடும். எனவே நீங்க வந்து இந்த ஒரு ஒரு நூலுக்கு அகராதியை தயாரிக்கும் போது என்னென்ன வடிவங்கள் எப்படியெல்லாம் பொருள் கொள்ள இயலுமோ அதற்கேற்பத்தான் நம்ம இந்த சொற்களை பிரிக்க வேண்டும். வெறும் சொற்களை சொற்களாக பிரித்து ஒரு மார்ஃபலாஜிக்கல் இண்டெக்ஸோ ஒரு வேர்டு இண்டெக்ஸ் மாதிரி போடுறது போதாது. அகராதி வடிவ அகராதி தன்மையோடு அதை அமைக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன். சரி. மேலும் உயிர் வாழ்தல் ஒரு குறிப்பையும் உள்ளடக்கி இருக்கிறது. எப்பாடுபட்டாவது ஒரு ஒரு சிறுமை பண்பை சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி. சாதல் அது செய்யாது சாதல். நல்குருவினால் சாதல் மணக்குழுவர் சொல்றாரு. எப்படி தொடர்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. அறம் என்பது ஆகுவேர் அறநூல்கள். அதை பத்தி நான் பேசுறேன். திருவள்ளுவர் வந்து நூல் என்று சொல்வார், நூலோர் என்று சொல்வார், மெய் என்று சொல்வார். யாம் மெய்யா கண்டவற்றுள், யாம் மெய் நூல்களாக கண்டவற்றுள் என்று சொல்லுகிற போது மெய், நூல், அறம் போன்றவற்றையெல்லாம் அவர் வந்து ஆகுவேராக கொள்வார். கூறும் சொல்லும் ஆக்கம் தரும். தருங்கிறது வலுவமைதின்னு அவர் சொல்றாரு. அது இல்லாமலே தரும் என்று நம்ம விளக்கலாம் என்று நான் சொன்னேன். எனவேதான் பிறனை காணாத வழி இகழ்ந்துரைத்து கண்ட வழி அமர்த்தி இனியனாக பொய்த்து நீ அல்லது நீங்கள் உயிர் வாழ்தலின் அது செய்யாது சாதல் உங்களுக்கு அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் என்று சொன்னால் அது வந்து நேரடியான அந்த இலக்கண பொருத்தமோடு அமையும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இது ஒரு கடுமையான குரல். அப்பதான் நான் வந்து இறப்பு பற்றி ஒருவர் பன்மொழிகளை பார்க்குறப்ப சாதல், விழிதல், உயிர் நீத்தல், போம் அளவு, இறல், சாக்காடு, இறந்தார், இறுதி, கல்லின்றான், உயிர்நிலை தள்ளல், அவிதல், அவியினும் வாழினும், உளரல்லர், மன்ற உளரல்லர், இல்ல அவன் இல்லைன்னு இத்தனை சொற்கள் இருக்குது சாவை பத்தி. அப்போ அதுல அவன் வந்து சொல்ற போது பிறனில் வழிவன் செத்தவனுக்கு சமம், புறங்கூறுதல் சாதலுக்கு சமம், அன்பில்லாத வாழ்வு சாதலுக்கு சமம், ஒப்புரவு அறியாதவன் செத்தவனுக்கு சமம், மானம் இழந்தவர் இறப்பர், இரவு உலக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை கெடுக கூட இருக்கு. அதை நான் விட்டுட்டேன். அவன் உடைய படைத்தவன் இறக்கட்டும், பறந்து கெடுதல் செத்து போயிட்டுன்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் ஈய முடியாதவன் ஈதல் ஐயா கடை சாதல் அப்படின்னு சொல்றாரு. உறங்குதல் சாக்காடு, துஞ்சினார் செத்தார், துஞ்சினார் இந்த மாதிரி வடிவங்கள் துஞ்சினார் கூட இருக்கு, செத்தார் இருக்கு. நந்தியில் சிலன் உடையான் செத்தான்னு சொல்றாரு. வரவில் மகளிர் சேர்வூர் இருட்டறையில் ஏதில் பணத்தை தழுவினவன் சொல்றாரு. சாந்துணையும் கற்க வேண்டும், சாந்துணை இறக்கும் வரையும். போமளவுமோர் நோய், புறந்தார் கண்ணீர் மல்கச் சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. இதுக்கப்புறம் என்னை முன் நில்லன்மின் என் முன் நின்று என்னை முன் நின்று கல் நின்றவர்னா செத்து போயிட்டாங்க. நல்ல படாப்பறை. அந்த பொண்ணுக்கு வந்து அனிச்ச பூக்கால்களையால் பெய்தாள் சுப்பிற்கு நல்ல படாப்பறை. அவள் இடையோ மிகவும் மெலிதாக இருக்கிறது. அவளுடைய தலையிலே அனிச்சப்பூவை நீங்கள் சூடினால் அவள் இடை புரிந்துவிடும் சொல்றதுக்கு பதிலா இந்த பறைகள் அவளுக்கு நல்லெண்ணமாக ஒழியா அவள் செத்து போயிடுவான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசுறார். எனவே திருக்குறள்ல அவருடைய அந்த மிருத்தி போதம் அல்லது இறப்பு பற்றிய உணர்வு இப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். உயிர் வாழ் என்பது ஒரு சொல்லாக வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இப்படி நீத்தல் என்று இருக்கிறது, உயிர் வாழ்தல், சாதல், இப்படி திருக்குறள்ல இந்த இறப்பை பற்றி உள்ள எண்ணங்கள் இருக்கின்றன. அறம் அப்படிங்கிறதுக்கு அந்தாளர் நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றதுங்கிற அறம்ங்கிறது அறநூல்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்தாளர் நூலுக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அறம்னு சொல்றாரு. ஆனால் அந்தணர் நூல்னு சொன்னா வந்து வைதிக நூல்கள்,
அறம் என்பது பௌத்த தர்மம் அல்லது ஜெயின தர்மம் என்று பொருள் சொல்ல வேண்டும். அதை பேராசிரியர் சோனாகந்த் சாமி போன்றவர்கள் நன்றாக விளக்கியிருக்கிறார்கள். எனவே மெய் மெய் என்பதற்கும் நூல் என்ற ஒரு பொருள் உண்டு. இவ்வாறு இந்த திருக்குறளை நாம் விளங்கி கொண்டு அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். இதுவும் வந்து ஒரு உணர்ச்சி கொப்பளிக்கக்கூடிய ஒரு ஒரு திருக்குறள் தான். அதாவது கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்காச்சல். இதுல இந்த கருத்தை இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் சொற்களினுடைய சொற்பொருளிலும் அந்த சொற்களுடைய முரண்களிலும் ஒரு பெரிய ஒரு இலக்கிய இன்பத்தை நமக்கு ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார். ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய களங்கள் மிகவும் குறைவு, அவருக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அதுல எப்படி வந்து இது வந்து நமக்கு வந்து திருக்குறள் மனப்பாடம் செய்வதற்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பலபொருள் ஒரு சொல், ஒரு பொருட்பன்மொழி இவற்றையெல்லாம் ஆள்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். இது வந்து பலபொருள் ஒரு சொல்லாக இருக்கு. ஒரு சொல் வந்து பல பொருளிலே வருகிறது. அப்புறம் முரண் சொற்கள் வருகின்றன. எனவே நம்ம பார்க்கலாம், இதை திருக்குறளை பார்க்கலாம். கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். இப்போ நமக்கு மனப்பாடம் பண்றதுக்கு எளிதாக இருக்குது. இது கண், 2 கண் இருக்குது, முன் பின் கிடக்குது, பின்னாடி முரண்பாடாக கிடக்குது. முதல் கண் வந்து முன்னாடி நின்னுன்னு அர்த்தம், எதிரேன்னு அர்த்தம். 2வது கண் வந்து பட்சதாபம், இரக்கம், இரக்கம் இல்லாம, முன்னாடி நின்று இரக்கம் இல்லாம பேசினாலும் கூட கண்ணோட்டம் இன்றின்னு அர்த்தம். 2வது கண்ணுக்கு கண்ணோட்டம், முதலுக்கு முன்னுன்னு அர்த்தம். சரி பாப்பா என்ன சொல்றாங்க. ஒருவன் கண்ணெதிரே நின்று, கண் நின்று, கண் எதிரே நின்று, கண்ணுனாலே எதிர், கண்ணுக்கு முன்னாடி, கண் எதிரே நின்று கண் பார்த்தல் ஒழிய சொல்லினும், கண் பார்த்தல் ஒழிய, அது விடும்படி அதை பார்க்க முடியாத அளவுக்கு நின்று நீங்க வந்து சொன்னாலும் ஒழிய சொல்லினும் அமையும். அப்படி சொன்னாலும் சரி, கண்ணுக்கு முன்னாடி நின்று அவனை வந்து அவனுடைய குறைபாட்டை சொன்னாலும் அமையும். சொல்லினும் சொல்லற்க பிற்காலத்து பின்னோக்காச்சல், பிற்காலத்து அவன் முன்னே நின்று எதிர்முக நோக்க ஒண்ணாத சொல்லை சொல்லாதவர்கள் இவர் வித்தியாசமா பொருள் சொல்லியிருக்கார். பிற்காலத்துல அவன் முன்னே நின்று, நின்றுன்னு எடுக்கிறார், முன் நின்று அவன் முன்னே நின்று பின்னோக்காச்சல் எதிர்முகம் நோக்க உண்ணாத சொல்லை சொல்லாத ஒழிக. அதாவது அவனை பற்றி அவன் முகத்தை பார்க்கறது கூட வெக்கப்படக்கூடிய சொற்களை இப்ப நீ வேற இடத்துல சொல்லாமல் இரு அப்படின்னு சொல்லி இவர் பொருள் எழுதியிருக்கிறார். இவர் வேற மாதிரி பொருள் எழுதியிருக்கார். இது புறங்கூறுதல் தவிர்க என்றது, இதனால் கடிய சொற்கூறுதலும் ஆகாது என்பது. புறங்கூறுதலும் கடிய சொற்கூறுதலும் ஆகாதுன்னு சொல்றாரு. பரிமையாளர் என்ன பண்றாரு சொன்னா, கண் என்று கண்ணற சொல்லுது, ஒருவன் எதிரே நின்று, கண்ணுங்கிறதுக்கு எதிர்ன்னு ஒரு பொருள் இருக்கு. கண் என்று கண்ணற, அவனுக்கு ஒரு கண்ணே தெரியல சார், கண் இல்லாம பேசுறான், கண் அதாவது ஒரு இரக்கம் இல்லாம பேசுகிறான். கண் அற சொல்லினும், ஒருவன் எதிரே நின்று கண்ணோட்டம் அற சொன்னானாயினும் முன் இன்றுன்னு எடுக்கணும். 2வது இருக்கக்கூடியது முன் இன்று, எல்லாரும் அப்படித்தான் எடுத்திருக்காங்க. நம்முடைய மனக்குழம்பு மட்டும்தான் முன் நின்றுன்னு சொல்லியிருக்கான். அவன் முன்னாடி நின்று நாளைக்கு முகத்தை பார்த்து பேசுற மாதிரி உள்ள சொற்களை எல்லாம் நீ சொல்லாம இரு அப்படின்னு அவர் எடுக்கிறாரு. அதுவும் எடுக்கலாம், அப்படி ஒன்றும் தவறில்லை. இவர் முன் நின்று அவன் எதிரின்றி, அவன் முன்னாடி இல்லாம, அதாவது பேசப்படுவோன் நமக்கு முன்னாடி இல்லாத போது முன் இன்றி பின்னோக்கா சொல் சொல்லற்க, அவனை அதாவது அவனுக்கு அவன் பின்பு நாம் பார்க்கும்போது பொறுத்து கொள்ள முடியாத சொற்களை, அதாவது குற்றமான சொற்களை, அவன் எதிரின்றி பின்வரும் குற்றத்தை நோக்காத சொல்லை, பின்னாடி இது வந்து தவறாக முடிந்துவிடும் அந்த சொற்களை அவன் இல்லாத போது, முன் இல்லாத போது, முன் இன்றி, இன்று இன்றிங்கிறது வந்து மாறி வரும். பின்னோக்கா சொல் சொல்லற்க, அவன் எதிரின்றி பின்னொரு குற்றத்தை நோக்காத சொல்லி சொல்லாது விடுக. பின் ஆகுபெயர்னு சொல்றார். பின் ஆகுபெயர் ஏன்னு சொன்னா பின்வரும் குற்றம்னு அர்த்தம். பின் நடக்க போறத, பின் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்வரும் விளைவுன்னு அர்த்தம். பின் என்பது நாட் லேட்டர்னு அர்த்தம், லேட்டர் இன்சிடென்ட்ஸ், லேட்டர் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல. பின்வரும் குற்றத்தை சொல்வான் தொழில் சொல் மேல் ஏற்றப்பட்டது. இது செய்யறவன் வந்து இந்த சொல் இல்லை,
முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படிங்கிறது முன்னின்று பின்னோக்காத அவன் செயலை அவன் சொல்லுகிற சொல் மேலே ஏற்றி சொல்லியிருக்கிறார். இந்த சொல் அது மாதிரி சொல்லு, நீ சொல்லாதே, அப்படி சொல்லாதேன்னு அர்த்தம். அந்த சொல் சொல்லற்க என்று சொல் மேலே ஏற்றி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது இவ்வாறு சொல்லப்பட்டது. இவை 3 பாட்டானும் புறங்கூற்றினது கொடுமை கூறப்பட்டது. அதாவது அறநழி அல்லவி செய்தலின் தீதே புறநழி பொய்த்தனகை. அப்புறம் இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் அறங்கூறு மாக்கம் தரும். பிறகு இங்க கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். இந்த 3 புறங்கூற்றினது கொடுமை, அதனுடைய மோசமான தன்மை கூறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இது எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். நேரில் இல்லாத போது பின் விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. அதனால வரக்கூடிய அவனுக்கு வரக்கூடிய துன்பம், அவனுக்கு வரக்கூடிய அல்லது அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய துன்பம், அதுதான் வந்து கமலாம்பாள் சரித்திரத்தினுடைய கதை. கமலாம்பாள் சரித்திரத்துல அந்த புறங்கூற்றுனால அந்த கமலாம்பாள் அவவாதத்துக்கு ஆட்பட்டு அவர்கள் உச்சாமையரும் கமலாம்பாளை பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்து அவர்கள் காசிக்கு போய் அவர் துறவு மேற்கொண்டு திரும்பி வந்து பிறகு சிதம்பரத்துக்கிட்ட ஒரு ரயில் விபத்துல ஒன்று சேர்வதாக அந்த கதை வரும். மிக கடுமையான ஒரு கதையாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா. எனவே சாலம்பாப்பையும் அதை அப்படிதான் எடுத்திருக்காரு. ஒரு முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவு எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டாம் சொல்லி எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. சிதம்பரனாருடைய உரையும் ஏகதேசம் அதை விட்டுதான் போகிறது. கண்ணென்று கண்ணற சொல் ஒருவனது கண் முன் நின்று கண்ணோட்டம் நீங்க அவன் குறைகளை கூறினும் முன் இன்றின அவர் எடுத்திருக்காரு. பின்னோக்கா சொல் சொல்லற்க. அவன் முன் இல்லாமல் பின் நோக்காமைக்கு ஏதுவாகிய சொற்களை சொல்லற்க. இது ஒரு நல்ல கருத்து. நோக்காமைக்கு ஏதுவாகிய சொற்கள். நோக்கா சொல்கிற நோக்காமைக்கு ஏதுவாகிய சொல் என்று அந்த பெயரச்சுதான் அவர் விருத்திருக்கிறார். எனவே நோக்காமைக்கு ஏதுவாகிய சொல்லி நோக்கா சொல் என்றார். அச்சொல்லாவது புறங்கூறல். முன் இல்லாமல் என்பது பின்னின்று என பொருள் தந்து நின்றது. கண்ணோட்டம் இரக்கம். நச்சர் பாடம் பின்னோக்கும் சொல்லுன்னு சொல்றாரு. எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இதுல என்னுடைய வாக்கிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டேன். அந்த வாக்கிய அமைப்பு இது பார்த்தீங்கன்னா அது 2 வாக்கியமாக இருக்கிறது. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்று ஒரே வாக்கியமாக அமைந்தாலும் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் சொல்லற்க என்று அந்த வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து வியங்கோலாக இருக்கிறனால அது 3 இடத்துக்கும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரி, அடுத்தது கண் வந்து ஒரு கண்ணுங்கிறதுக்கு எதிர் அப்படிங்கிற பொருள் இருக்கு. நின்றுங்கிறதுக்கு நின்றுதான். அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி பிரத்யட்சப்பட்டு கண்ணுங்கிற 2வது கண் வந்து கண்ணோட்டம். அற இல்லாமல் சொல்லினும் சொன்னானாயினும் முன் என்பது அவன் எதிர். அப்புறம் இன்று அப்படிங்கிறது இன்றின்னு வரும். வினையச்சம் திரிந்து நின்றது. நின்று என பிரித்து பொருள் ஒன்று இருக்கிறார் மணக்குடவர். பின் வந்து கால் ஆகுபெயர், அது பின்வரும் குற்றம். பின்னுங்கிறது பின்ன நினைக்காம பேசாதுன்னா பின்ன வருகின்ற விளைவை என்று ஆகுபெயரால அது குறிக்கப்படுகிறது. நோக்காத, நோக்க ஒண்ணாத மணக்குடவர். சொல்லை சொல்லாது ஒழிக. சரி, இந்த கண் என்றுங்கிற தொடரை திருவள்ளுவர் வேறொரு இடத்தையும் பயன்படுத்தியிருக்கார். கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண் நின்று இறப்பவர் மேற்கொள்வது. கண் நின்றுனா முன்னாடி நின்று. அதாவது இந்த உலகத்துல மறைக்காம கேட்கறத கொடுக்கிறவன் இருக்கிறதுனால இறப்பாளிகள் அவனுக்கு முன்னாடி நின்று தங்கள் இறப்பை மேற்கொள்கிறார்கள், இறக்கிறார்கள். அதாவது இல்லை என்று மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனால இரவோர் அவர் முன் நின்று பொருள்தா என்று இறப்பவர் அந்த மேற்கொள்கிறார்கள், இறப்பதை மேற்கொள்கிறார்கள் என்று இன்னொரு இடத்துலையும் சொல்லும். கண் என்றுங்கிறது முன்னேற்றல் மாத்திரத்தான ஒரு பொருள் இருப்பார். எனவே கண் என்பதற்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விழி, அது அடிப்படை பொருள், லிட்டரல் மீனிங். 2வது கண்ணோட்டம், கைண்ட்னஸ், பெனிக்னிட்டி, கிரேசியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நிறைய பொருள் இருக்கிறது. அடுத்தது முன்புன்னு ஒரு பொருள், அது திருக்குறளை தான் எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. திருக்குறளை தான் 1055வது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 1055வது திருக்குறள். எனவே இந்த கண் என்ற ஒரு பல பொருள் ஒரு சொல்
அதனுடைய அடிப்படை பொருளை விட்டு, அதனுடைய அன்பு என்ற பொருளும், இன்னொன்று முன் என்ற பொருளையும், இந்த 2யும் பயன்படுத்தியிருக்கிறார். அதனால திரும்ப திரும்ப அந்த சொல்லை ஆள்கிற போது, ஒரு வகையான ஒரு சொற்பொருள் சொற்பின்னுரு நிலை அணி அமைகிறது. அது முரணாக முன், பின்ங்கிறது வருகிறது. எனவே ஒருவரற் பொன்மொழியும், முரணும் இதில அமைகிறது. இணை எதுகையும் வருகிறது. கண் என்று கண்ணற என்று ஒரு எதுகை வருகிறது. இத பாவிகம் என்று எடுத்துக்காட்டாக சொல்கிறார் நம்முடைய மாறனாலங்கார் ஆசிரியர். அதாவது இந்த திருக்குறளுடைய மைய திருக்குறள் இது. அதாவது இந்த புறங்கூறாமை அதிகாரத்தினுடைய மைய கருத்து இது என்று அவர் நினைக்கிறார். ஒரு பொருளின் வினை மற்றொரு பொருளின் வினையாக வந்தமைக்கு பிரயோகம் இதை எடுத்துக்காட்ட. கண்ணின்று கூறுதல் ஆற்றான் அவனாயின் என்று கலித்தொகையில் வருகிறது. அதாவது அவன் செயலை சொல்லின் செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த 2 திருக்குறளுமே கொஞ்சம் கடுமையான திருக்குறளாகவும், ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனா இவையெல்லாம் இதற்குள்ளே பொதிந்திருக்கின்றன. அதனுடைய சொல்லாட்சிகளை நாம் எடுத்து அ விரிவாக அதை நுட்பமாக பார்க்கிற போது இவை வெளிப்படுகின்றன என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த உரை இதோட நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், அந்த முதல் குறள்ல சொல்லுங்க சார். சாவு இதெல்லாம் பத்தி பேசும்போது, ம், அநேகமா எல்லாத்துலயுமே அந்த சாவுன்றது ஒரு சாபம் மாரியும், செத்து ம், தொலைன்னு பேசுறாரு. ம், ஆனா, "புறந்தார்கள் கண் நீர்மல்கச் சாகின், பின் சாக்காடும் இறந்துகோள் தக்கதுடைத்துங்கும்போது, இறப்புக்கு, சாதலுக்கு வந்து ஒரு சிறப்பு குடுக்குறார். ம், ஆ ஏன்னா அந்த புறந்தார்கள் நீர்மல்கச் சாகின்னா, நெறைய உதாரணங்கள் சொல்லலாம். சரித்திரத்திலிருந்து கூட. ஒரு தலைவனையோ, அல்லது ஒரு மன்னனையோ காப்பாத்துறதுக்காக உயிர குடுத்து சாகும்போது, அந்த பாதுகாக்கப்பட்ட மன்னன் அல்லது புரவலர், அந்த இறப்புக்காக கண்ணீர் மல்கி அ அவங்க வருத்தத்த தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாக்காடு வந்து "இறந்துகோள் தக்கதுடைத்து" அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து மத்த சாதல் இதிலிருந்து வேறுபட்டு ரொம்ப வேறுபடுதுன்றது நான் நினைக்கிறேன். இருக்கலாம். சாக்காடுங்கிற சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளை நாம குடுக்கலாம் போல் இருக்கு. சாக்காடு. சாக்காடு வந்து இறந்துகோள் விரும்பத்தக்கதுங்கிற விரும்பத்தக்கதுங்கிற மாரி சொல்றாரு. ஆ அதுவே ஒரு 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 நொபிலிட்டி இருக்கு அதுல. ஆமா. சாக்காட்டுக்கு அது ஒரு ப ப த ஒரு உயர் தன்மை வந்து விடுகிறது. ம். மத்ததுல ஒரு எல்லாம் இது எதிர் பொருள்ல தான் வருது. நெகட்டிவா ஆ தான் வருது. ஆமா. அதாவது அதுவே சாக்காடுங்கிறது தியாகமா மாறிருது. சாக்ரிஃபைஸ் ஆயிருது இல்லையா? இந்த சாக்ரிஃபைஸ் மாரி. மற்றது வந்து தண்டனையா வந்துருது. தண்டனையா வருது. இல்லன்னா சபிக்கிறதா வருது. ஆமா. செத்து ம். தொலை. நீ செத்து செத்து தொலைஞ்சிரலாமே. ஆமா. சாவுன்றது மத்த இடங்கள்ல எல்லாமே அது அந்த பொருள்ல தான் வருது. நெகட்டிவ்ல. ஆமா. அதே மாரி இந்த இதுக்கு இன்னும் எனக்கு விளக்கம் சரியா புரியலையா? சொல்லுங்க. கண்ணின்று கண் அற கண் சொல்லினும் என்றன கண்ணுனா முன்னாடி நின்று, கண்ணுக்கு முன்னாடி நின்று, கண்ணற கண்ணுல இரக்கம் இல்லாம, எந்த அது விதமான அ ஒரு ஒரு உணர்ச்சியும் இல்லாம, அவர்கள பத்தி பேசுறது இருக்கு இல்லையா? அது அதாவது அவருடைய முகபாவங்கள் மாறுதுங்கிறத பத்தி கவலைப்படாம, குறைகளை நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி சொல்றது. அப்ப அதுல வந்து புறங்கூறாமை இல்லையே! நேரடியா கூட அது சொல்லும். அது செய்யலாம். அ. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும், அது கூட சொல்லக்கூடாதுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ம். நேரடியாக நீங்க வந்து கடுமையாக விமர்சனம் கூடாதுன்னு அதனால மனக்குடவர் அத சொல்றாரு. கடுமையான ம். சொல்லும் கூடாதுன்னு ஒண்ணு ஒரு பொருள போட்டிருக்காரு இல்லையா? ம். அதுவும் கூடாது. ஆனா அது சொன்னாலும் பரவால்ல. ம். இது நீ பின்னாடி போய் பேசாத. பேக் பைட்டிங். அபவாதம் பண்ணாத. அதான். சிலாண்டர் பண்ணாத. இல்ல நீங்க சொன்ன அந்த கமலாம்பாள் சரித்திரத்துக்கும், ஒத்தல்லோவுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. யாகோ வந்து ம். இந்த ஒரு பொய் சொன்னதுனால, அப்படிப்பட்ட ஒரு இத நம்ப வச்சு, அது ம். ஒரு பெரிய ட்ராஜடில போய் முடியுது. ம். டெஸ்டிமோனாவ ஒத்தல்லோவே கொல்ற மாரி. ஆமா, ஆமா. ரைட். ஆமா. இப்ப சின்ன ஞாபகம் வருது. எனக்கு அந்த கதை முழுசா மறந்து போச்சு. சொல்லுங்க. ஆ சரி. இல்ல ஒரு அதான் ஆ, இது மாரி அது மன்றோரம் சொன்னார். மன்றோரம் சொல்தல், பொய் ஆ, சாட்சி சொல்றது. ஆ. இது ஏறத்தாழ எல்லாமே ஒரு ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருக்குது. அது. ஆ.
இது நீங்க சொல்றது வந்து சிலப்பதிகாரத்திலே வருது. ஒரு பூதம் இருக்குமா சிலப்பதிகாரத்துல, இந்த காவிரி பூம்பட்டினம் இது மாதிரி ஆட்களை எல்லாம் அடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. பொய்க்கூற்றாளர், புறங்கூற்றாளர், பொய்க்கரியாளர் இவர்களை எல்லாம் பிடித்து தின்னும் பூதம் புடைத்துண்ணும் பூதமன்றமும் பூத சதுக்கமும். திருவள்ளுவர் காலத்துல இந்த புறங்கூறுதல் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது தீவிரமா இருந்திருக்குன்னு தோணுது. எல்லா காலத்திலயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மனித இயல்புன்னு நினைக்கிறேன். அது வந்து புறங்கூறுதல்ங்கிறதுக்கு ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு விளக்கங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் படிக்கல. யாராவது தெரிந்தவர்கள் இருந்தா சொல்லுங்க. இது ஏன் புறங்கூறுறதுங்கிறது மனிதனுக்கு மட்டும் நான் நினைக்கிறேன், மற்ற மிருகங்களுக்கு புறங்கூறுதல் இருக்காது நினைக்கிறேன். மனுஷனுக்கு மட்டும் இது இருக்கு. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மிருகங்கள் வந்து நேரடியா வந்து அட்டாக் பண்ணும். அது ஆமா, அது லாங்குவேஜ் கிடையாது. ஆமா. அவர் செத்து போயிடலாங்கிறாரு. அந்த கோபம் தான் எனக்கு புரியல. புறங்கூறி பேசி தெரிகிறத விட நீ செத்து போயிடலாமேங்கிறாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா குழந்தைகள். நீங்க முடிச்சிருங்க ஏதோ பேச வந்தீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் நீங்க பேசுங்க, அப்புறம் கேக்குறேன். இல்ல இந்த நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது என உணர்வார். ஐயா நான் விட்டுட்டேன், அது உயிர் ஈறுதல். ஆமா ரைட். அப்படிங்கிறது கூட ஒரு இதா ரொம்ப நன்றிங்க. நல்லது. அதான் நான் ஒரு அவசரத்துல ஒரு மனசுல வந்ததெல்லாம் தேடுனேன். உயிர் ஈறுதல். அப்ப எத்தனை சொற்கள் இறப்பை பத்தி பாருங்க. அவருடைய மிருத்தி போதம், அவருடைய இறப்பை பற்றி உள்ள அவருடைய கருத்து. புறங்கூறாமை பற்றி சொல்லுங்கய்யா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அழுக்காராமை வந்து இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி புறங்கூறாமையும் வந்து எல்லாருக்கும் கெடுதல் விளைவிக்கிறதுனால அவரை கல்லுண்ணாமையோ கொல்லாமை இதெல்லாம் வந்து சொல்ற மாதிரிதான் அவரு இது ரொம்ப ஆணித்தரமாக சொல்வதற்காக இத்தனை சொற்களை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்ப சாப்பிட்றதுக்கு வந்து 40 சொற்கள் இருக்கும். ஒரு பொருள் குறிக்கும், ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உண்மையாலுமே நீங்க பார்த்து இது போட்டிருக்கிறது பாராட்டுக்குரியது. வழக்கம் போல கேட்கறதா, உங்களுக்கு ஆய்வு மாணவர்கள் இதை எடுத்து நூல் வடிவில் கொண்டுட்டு வர்ற முயற்சி ஏதாவது தொடங்கறதுக்கு தொடங்கலாம் அதை யோசிக்கிறேன். இல்ல இவ்வளவு சிறப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வாரமும் எடுத்து பண்றீங்க. அதை வந்து சின்ன சின்ன பெரிய முடிக்கிற வரையில பகுதி 1 தொகுதி 1 அப்படி கூட நம்ம ஒரு இதுவரையில வந்ததை கூட போடலாம். அதுக்கு ஆய்வு மாணவர்கள் நீங்க இருக்கிற பகுதிகளும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற புதுச்சேரியில அப்படிதான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அதை பார்த்து திருத்தி இது பண்றதெல்லாம் இதாகும். அதனால சிந்தித்து பாருங்கள். இங்கயா எய்தர் கரிய எந்த கால் செய்யலாம். நீங்க உங்களுடைய அக்கறைக்கும் உங்க அன்புக்கும் நன்றி. அதை செய்யணும், நிச்சயம் செய்வோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. இதுல நான் வந்து மாதையன் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஒரு தெசாரஸ் மாதிரி அல்லது வந்து ஒரு பொருட்பன்மொழி அகராதி ஒரு டெக்ஸ்ட், இதுக்கு ஒரு மெத்தடாலஜியை நீங்க சொல்லியிருக்கீங்களா உங்க நூல்லன்னு நான் கேட்க விரும்புறேன். மாதையன் சார் இருக்கீங்களா? மாதையன் இருக்கேன் சார். நீங்க அந்த மெத்தடாலஜி சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்க மெத்தடாலஜி சொல்ற மாதிரி அதுக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்ல, அதுக்கு மாதிரி சொல்லல சார். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுக்குள்ள சினானிம தீர்மானிப்பதே பெரிய சிக்கலா இருக்குது. ஏன்னா ஒரு சினானிம் வந்து பாலிசெமியா இருக்கும், ஒன்னு மோனோசெமாண்டிக்கா இருக்கும். இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுகிற பொழுது நமக்கு அந்த பொதுவா அந்த சினானிம் என்பதே இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பார்ஷியல் சினானிம் ஒண்ணு சொல்றாங்க, அப்புறம் நியர் சினானிம்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் நிறைய இருப்பதனால அதுல பெரும்பாலும் யாரும் ஒர்க் பண்ணல பெருசா. நம்ம நிகண்டு மரபுகளுக்குள்ள அந்த மாதிரியான அந்த முதல் 10 தொகுதிகள் இருக்குல்ல சார். ஆமா, அதுல இருக்கு கொஞ்சம். அதுல வந்து நமக்கு அவங்க ஒரு மாதிரியா தொகுத்து கொடுத்துருக்காங்க எல்லாம். அந்த நிகண்டு சொற்களுக்கு ஒரு அகராதி தயாரிச்சோம்னா 10 தொகுதிகளுக்கும் அதுல ஒரு சினானிம் டிக்ஷனரியை நம்மால தயாரிக்க முடியும்.
இது நீங்க சரி, நீங்க சொல்லி முடிங்க. நான் அந்த டேட்டா வைத்து கொண்டு செய்யலாம். இப்ப சினானிம்ல உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது ஒரு பெரிய சிக்கல் நமக்கு. இப்ப அன்னை இருக்கு, தாய் இருக்கு, அம்மா இருக்கு. அதுக்கு கலோகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நிறைய. இந்த கலோகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு 2 தீசிஸ் செஞ்சாங்க. சங்க இலக்கியத்தில் ஒரு பொருட்பல சொற்கள், சங்க இலக்கியத்தில் பல்பொருட் சொற்கள்னு 2 தீசிஸ் செஞ்சாங்க. ரெண்டுமே நல்லா வரல. அந்த சிக்கல்கள் தான் காரணம் இருக்குள்ள. எதை தீர்மானிப்பது என்பதுல வர. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிக்கலை நாம தீர்க்கிறதுக்கு இப்போ உதாரணமா ரோஜர்ஸ் திசாரஸ் இருக்கு இல்லையா? ஆமா. அவர் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. அது மட்டும் நமக்கு போதாது. அதுக்கு அடுத்த நிலையில நீங்க சொல்ற கொலோகேஷனுக்கு நாம போவோம். கொலோகேஷன் ரொம்ப முக்கியமானது. முக்கியமா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரோஜர்ஸ் திசாரஸ் மாதிரி அல்லது நம்ம நிகண்டுகள் மாதிரி அடிப்படை நிலையில ஒன்றை தொகுத்து விட்டு பிறகு நீங்க கொலோகேஷனை அது தனி அகராஜியத்தான் தயார் பண்ணணும். முதல்ல இதை அடிப்படையா நீங்க தயார் பண்றதுனால என்ன தவறு? அதுக்கு என்ன மெத்தடாலஜி? ஒண்ணும் இல்ல சார். நமக்கு இப்ப இருக்கிற நமக்கு இன்றைக்கு நம்ம பார்த்தோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, சாதல் என்பதற்கு நிறைய சினானிம் இருக்குன்னு. எல்லா சினானியும் எல்லா இடங்கள்லயும் பயன்படும். ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு அதுல. இந்த சிக்கல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தீர்மானிப்பதுதான் பெரிய சிக்கலா இருக்கு நமக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு அந்த நூலுக்கு உள்ள ஒரு வடிவங்களை நாம திரட்டி எடுத்து இது மாதிரி தொகுத்து கொடுத்தோம்னா மொழியியல் அடிப்படையில சில பேர் பொருள் அடிப்படையில செய்திருக்கிறாங்க. செய்யலாம் சார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்ப நமக்கு வேலாயுதம் சார் எல்லாம் போட்டிருக்கிற நீங்க சொன்னா அப்படி அந்த காம்பினேஷன் எல்லாம் விட்டுறாருல, அந்த காம்பவுண்ட் எல்லாம் விட்டுறாங்க அவங்க. ஆனா லெக்சிக்கன்ல அது பதிவா இருக்கு நமக்கு. கொஞ்சம் கவனிச்சிருக்காங்க இதெல்லாம். அதெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த உரைகளை பார்த்ததுனால அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு, நிறைய வந்திருக்கு. ஒரு 5-6 இடங்கள்ல வந்திருக்கு அது உயிர் வாழ்தல் அப்படிங்கிற சினானிம இதுல கொடுத்துருக்காங்க, மீனிங்லயே. ஆமா, இந்த பதிவையும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நமக்கு ஒரு இண்டெக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தயாரிச்சு அந்த இண்டெக்ஸுக்கு அந்த உரை மரபுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம மீனிங் எழுதணும். அப்புறம் அந்த மீனிங் அங்க கொடுக்கும் போது சினானிம் கொடுக்கணும். ஒரே சினானிமா எல்லா இடங்கள்லயும் கொடுக்கணும். ஒரே சினானிமா கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி செய்யலாம். சதாசிவம் முதல்ல சங்க இலக்கிய அகராதி திட்டத்துல அவரு தான் முதல்ல அதை பண்ணி கொடுத்தார். சொல்லடை ஒரு 1.5 மாசம் ஆச்சு எங்களுக்கு பிரித்து கொடுக்க. 1.5 மாசம் ஒரு 15-20 நாள்ல இண்டெக்ஸ வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு 7000 பக்கத்துல ரெப்படேஷன்ஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு வேர்ட்ல 5 சொல் இருந்தா 5 இடத்துல அந்த கொட்டேஷன் வரும். அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அவரு அமெரிக்கா போனதுனால அதெல்லாம் விட்டுட்டோம் உங்களுக்கு. இல்லைன்னா அவர் இருந்திருந்தா இந்த சினானிம் டிக்ஷனரி எல்லாம் அப்பயே தயாரிச்சிருக்கு. அது அந்த மாதிரியான சூழல் அங்க பல்கலைக்கழகத்துல அமையல. நம்ம முதல்ல இந்த நிகண்டுகள்ல இருக்கிற சினானிம கலெக்ட் பண்ணி எடுத்தோம்னாவே அதற்கான ஒரு பட்டியலை போட்டு எடுத்து அதுக்கேற்ற வகையில டேட்டா பேஸை உருவாக்கணும். டேட்டா பேஸ் உருவாக்குனா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு இந்த சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கோ அதை ஏத்தணும். நம்ம அதை ஏற்றி அதில் இருந்து ஒரு இந்த செகண்ட் பார்ட் மீனிங் பார்ட்ல உள்ள சினானிம்ஸ் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம பட்டியல் போட்டு எடுக்கலாம். இப்ப சாதல்னு 100 இடத்துல வருதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த சாதல்லாம் வருகிற இந்த எண்டிங் வேர்டு எல்லாம் ஒரு இடத்துல தொகுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி செய்யலாம். அதற்கான முயற்சி எங்கேயும் நடக்கல. நம்ம அது ஒரு நூலுக்கு அடிப்படையில நூலுக்கு செய்யலாம் சார். நீங்க இது நிகண்டுக்கு செய்வது போல நூலுக்கு அப்படி ஒரு முயற்சி நடக்கல. அதையெல்லாம் நம்ம செய்யணும் இன்னைக்கு. நீங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டின எடுத்துக்காட்டுல நீங்க இறத்தல், சாதல், இறுதி அப்படின்லாம் வர்றது போக இன்னும் மரபு நிலையில பாத்தீங்கன்னா கல் நின்றவர்னு வருது, நல்ல படாபரின்னு வருது. அது வேரியேஷன்ஸ் இருக்குல்ல சார். ஆமா, போமளவும் நீங்க ஜென்ரலா வச்சுக்கிட்டு சாதல் இறத்தல்னு பொருளா வச்சுக்கிட்டு எடுக்கும் போது எடுத்துக்கலாம்.
ஆனா மைனூட்டா அது மீனிங் வேறுபடுது இல்லையா, அதையும் நாம மென்ஷன் பண்ணி காட்டணும். அது காட்டணும். நான் என்ன சொல்றேன், கல்நிற்றல் என்பது வேற பொருள்ல வரும். அது மாதிரி நல்ல படம் பறையெல்லாம் நீங்க ஏதாவது செகண்டரி லெவல்ல கொடுக்கலாமே ஆமா ஒழிய ஆமா அதை சினானிம்னு கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. இது லிட்டரரியா வந்துடும், அது வந்து உங்க ஃபிகரேட்டிவ் லெவல்ல வந்துடும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சினானிமஸ் பயன்பாடு, அதாவது ஒரு பொருட்பன்மொழியாக வரக்கூடியவை வந்து இப்ப இது வந்து என்ன சொல்றது, சொல்நிலையிலும் இருக்கும், இலக்கிய நிலையிலும் வரும். பரியாயணி இருக்குல்ல இந்திரா, ஆமா அது மாதிரி இல்லையா? முதல்ல ஒரு சினானிம்னு யோசிக்கும் போது அந்த சொல்நிலையில இதெல்லாம் நிற்றல், நல்ல படா பறையெல்லாம் முதல்ல அது இப்ப இன்னைக்கு அந்த கான்டெக்ட்ல பறையெல்லாம் எங்க எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, கல்யாணத்துல அடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த நிலை வந்து இப்ப தற்காலத்துல இழக்கப்பட்டது இல்லையா? அதனால நீங்க அது எப்படி இருந்தாலும் அது வந்து சினானிம் அப்படின்னு அது சொல்ல முடியுமான்றது சந்தேகம். அதாவது நான் கேட்கறது வந்து, நான் ஒரு டெக்ஸ்டுக்கு தான் நான் பேசுறேன். நான் நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள லிங்குஸ்டிக் லெவலுக்கு நான் போகல. ஒரு நூலகத்து அதை என்னெல்லாம் இல்ல டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது கூட இப்ப சாதல் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு என்ட்ரி தானே போடுவோம், ஃபர்ஸ்ட் பேசிக் என்ட்ரியா. இப்ப சாதல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எது நிறைய வருதோ அதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாதல் துஞ்சுதல்லாம் நமக்கு இரத்தல்ன்ற பொருளே நிறைய வந்துருச்சு, அப்படி இருக்கிறது இருக்கு. அப்படி இல்லாம போயிட்டான் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு பேச்சுல கூட போயிட்டானா அவன் இறந்து போனான்னு அர்த்தம். என்ன போயிட்டாரா, அப்படி ஏதாவது திடீர்னு ஒரு வார்த்தை நம்ம யாரையாவது அவர் போயிட்டாருன்னு சொன்னா உடனே நமக்கே கேள்வி வந்துருது, அவர் இங்க இருந்து போனாரா அல்லது நிஜமாவே இறந்து போயிட்டாரா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது கூட ஒரு லெவல்ஸ் இருக்குதுல்ல. ஆனா இந்த நல்ல படாப்பறையெல்லாம் ரொம்ப லேட்டர் லெவல்ல தான் வரும் நமக்கு. அதான் லெவல் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் நான் என்னோட கருத்து. சார் அதுக்குதான் ஒரு குழுவை திரட்டுங்கள்னு சொல்றேன். நீங்க அங்க இருந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. அவர் சொல்ற மாதிரி உங்களுடைய நூலை வெளியிடுங்கள்ட்டு ஐயா சொல்ற மாதிரி நீங்க இதுக்கும் அங்க உள்ள மோகன்ராஜ் இருக்கிறாரு. அப்படி இளைஞர்கள் 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, இதுல இருக்கிறதே ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்காம நம்ம பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அது மாதிரி தொடங்கணும், எதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சரி நீ அறத்துப்பாலை செய்ய, இப்ப ஒரு 3 பேரை கேளுங்க செய்யறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்கன்னு கேட்டு, அறத்துப்பாலை செய்யலைன்னா 10 அதிகாரம் நீ செய், 10 அதிகாரம் நீ செய்யணும். ஒரு எவ்வளவு ஒரு 1133 அதிகாரம் தானே, 20 அதிகாரம் வச்சுக்கீங்களேன். 6 பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். எப்சிட்ட ஒண்ணு கொடுங்க, மோகன்ராஜ்ட ஒண்ணு கொடுங்க, ராஜா வந்தாருன்னா அவர் கையில ஒண்ணு கொடுங்க. இன்னும் அங்க இருக்கிறதுல யாருன்னா தனலட்சுமி கூட இருக்கா, தனபாக்கியம் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கீதா இருக்காங்க, கீதாட்ட ஒரு 10 அதிகாரத்தை கொடுங்க. வினோதா இருக்கா, சின்ன பிள்ளைகள். அதான் சொல்றேன், நம்ம அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் சார். நம்ம பேசினா பிரயோஜனமே கிடையாது. நிறைய காரியங்கள் வந்து தொடக்கம் ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அற்பமான தொடக்கத்தின் நாளை அசட்டை செய்கிறவன் யாருன்னு. எல்லாத்துக்கும் ஒரு தொடங்குற ஒரு நாள் இருக்கு, அதை நம்ம தொடங்கணும்னாதான். இப்ப நீங்க கூட இது ஒரு நாள் தொடங்குனீங்க யோசித்து, அதான் இவ்வளவு போகுது. ஆனா அது நூல் வடிவம் பெறணும் சார். கொஞ்சம் கூட இதுக்குள்ள கட்டுக்கோப்பாக வந்து நூல் வடிவம் பெறணும், அப்பதான் அது பயனுடையது. சொல்லிட்டே இருக்காரு, அவர் சொல்லாமல் இருக்கிறது இல்ல. இப்ப செய்யணுமா, என்ன பண்றதுன்னு தெரியல, செய்வோம். இது கேளுங்க, நீங்க கேட்ட ஒரு அமைப்பை உருவாக்குங்க சார். ஒரு கருத்து நம்ம நினைச்சோம்னா அது செய்ய தொடங்கணும், அப்பதான் நடக்கும். சொல்றது வந்து எல்லாருக்கும் யாரெல்லாம் இதுல பங்குகள் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் இதுல ஒரு பதிவிடுங்கள், நான் இது போன்ற முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க, எத்தனை பேர் போடுறாங்கன்னு பாக்கலாம். சொல்லியாச்சு. இல்ல அவர் சொன்னதை வந்து பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அவங்க தொடங்கணும். எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு நாள் நடக்காது. சாதாரண மக்கள் தான், யாரோ வந்து எங்கேயோ எந்த வெளிநாட்டிலயோ இருந்து வந்த மக்கள், அவங்கதான் உட்கார்ந்து நமக்கு நிறைய காரியங்களை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்ததுனால தொகுத்தாங்கல்ல. அவங்களுக்கு வந்து லாட்டின் படிச்சிருக்கிறாங்க, பல மொழிகளை கற்றவர்கள். அதனால நம்ம மொழியினுடைய தேவை, அதை வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வரதுனுடைய இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எவ்வளவோ டிக்ஷனரிஸ் பல மொழிகள் போட்டிருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ செய்திருக்காங்க. எப்படி அந்த ஒரு தமிழ் கற்பித்தலை பற்றி நூல் எழுதியிருக்கிறாங்க, தெலுங்கு கற்பித்தலை பற்றி எழுதியிருக்காங்க,
இருக்கிறாங்க. அப்ப யாரோ எங்க இருந்தோ வந்த ஒருத்தருக்கு அதை செய்ய முடியும்னா நமக்கே செய்ய முடியாது? கண்டிப்பா செய்ய முடியும். அது எந்த பல்கலைக்கழகத்தையும் நாடி எந்த காரியமும் நடக்காது. ஒரு சிறு குழுவை ஏற்படுத்தினா அங்க நடக்கும். அது வரை கைடன்ஸ் வேணும்ல, சரியான கைடன்ஸ் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆமா, இந்திரா வந்து இந்த கனகராசு கானக நாடன் போட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் பயிற்சி கொடுங்கள் ஐயா, நாங்கள் செய்கிறோம். அன்புடன் கனகராசு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க யூ டேக் லீடர்ஷிப். அது செய்யணும் சார். நீங்க சும்மா சொல்லிட்டு இருந்துடுறீங்க. தயவுசெய்து அதை செய்ய தொடங்குங்க. உங்க கீழே உங்களை மதிக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்காக தான் காத்திருக்காங்க. சின்ன சின்ன லெவல்ல தொடங்கலாம். பெரிய ஒண்ணும் வேண்டாம். ஒரு ஒரு 200 பக்கத்துல ஒரு புஸ்தகம் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசித்து செய்ய தொடங்கினாலே அது வெற்றி பெறும். பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமா இருக்காங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்ட்டு. அதனால செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற கருத்து நல்ல கருத்து தான். யோசிக்க வேண்டியதுதான். இப்போ ஹிந்தியில வந்து சமாந்தர் கோஷன் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த தெசாரஸ் மாதிரி. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய முயற்சியில வாழ்க்கை முழுதும் உழைத்து அது போட்டிருக்காரு. அதை வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் போட்டிருக்காங்க 2-3 வால்யூம். அது நான் கூட வாங்கி வச்சிருக்கேங்கிட்ட இருக்கு. அது வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ல யாரும் கிடையாது. அவர் யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி ஆர்வமுடைய ஒரு ஹிந்தி ஆர்வலர் ஒருத்தர் பண்ணது. இஸ் நாட் கிரேட் ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரேட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நம்ம போல உள்ளவர்கள் இதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டே போயிட்டே இருப்போம். ஊருக்கு உபதேசம் தான் சார். மணியன் சார் செஞ்சார் இல்லையா கோவையில் வினை வடிவங்கள், சங்க இலக்கிய வினை வடிவங்கள். ஆமா, அந்த மாதிரி ஒரு தொகுப்பை கொண்டு வந்து அதுல இருந்து நீங்க வந்து சினானிம் செலக்ட் பண்ணி பண்ணலாம் நீங்க. அல்லது இப்போ திருக்குறளுக்கே நிறைய இண்டெக்ஸ் வந்திருக்கு இல்லையா, சொற்பொருள் அடிவுகள். அதை வைத்து கொண்டு நம்ம வந்து அதை செப்பம் பண்ணிக்கலாம். நம்ம சினானிம் கொடுக்கும் போது இது சரியான சொல்ல சினானிமா எடுக்கிற அப்படி கொடுத்துட்டு அதற்கு பிறகு அதை நாம் முன்னே சொன்னது போல புரோகிராமரை வச்சுட்டு நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி செய்யலாம். அது ரொம்ப எளிமையான வழியா இருக்கும். திருக்குறளை கூட செய்யலன்னு சொன்னா நமக்கு திருக்குறளுக்கு செஞ்சிடலாம் சார். ரொம்ப எளிமையதான் அது. சார், அப்ப நீங்க மாதேன் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு செப்டம்பர் மாசம் 2 மாசம் டைம் விட்டுறலாம். அப்ப நமக்கு அவங்க காரியங்கள்லாம் முடிச்சுட்டு இடையில பேசிட்டு அப்புறம் இந்த பிள்ளைங்க ஆர்வம் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு செப்டம்பர் மாசம் போல ஒண்ணு தொடங்குவோன்னு யோசிப்போம். 10-20 தூக்குதுன்னா நான் கூட செய்து கொடுப்பேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது ஒரு செயல் திட்டத்தை நீங்க சொல்றீங்க. செயல் திட்டம் அதாவது சினானிம்ஸ்னா எதுக்கெல்லாம் சினானிம்ஸ் எடுக்கணும், அது மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும் எப்படி செய்யணும். அப்பதான் எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால எதுவுமே ஒரு நீங்க அடுத்த 2 பேரும் பேசும்போது இதை நல்லா திட்டமிடுங்க. மாதேன் சாரை விடாதீங்க. நீங்க பிடிச்ச ஏதாவது செய்ய வச்சீங்கன்னா தான் சார் செய்வார். இல்லைன்னா சார் நிறைய பேசிட்டே விட்டுறாரு. நான் தான் சார்ட்ட கண்டுபிடிக்கிறேன். நீங்க மாதேன் வந்து இதுக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஒரு பேப்பர் ஒன்று எழுதுங்க. இது எப்படி வந்து சொல்லுமா. இந்திரா மேம் சொல்றது கரெக்ட் தாங்க சார். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடாம நாங்க எல்லாம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் சார் இருக்கிறோம். நீங்க ஒரு ஐடியா சொல்லி ஒரு வழிகாட்டுதல் காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இந்த டைரக்டா தான் வேணும்னு கூட இல்லைங்க சார். ஆன்லைன் வழி நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் செய்ய தரக்கு தயார் தாங்க சார். அப்ப இதுக்கு ஒரு கருத்துரு ஒண்ணு எழுதணும். மாதேன் சார் வந்து என்னுடைய அடிப்படை கோட்பாடுகளை வந்து ஒரு கருத்துருவா சொன்னீங்கன்னா அது எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறது நான் 2 பேரும் உட்காந்து ஒரு வரைவு திட்டம் போட்டு கொடுத்துடலாம். ஒரு கருத்துரு கொஞ்சம். அப்புறம் நீங்க வந்து எந்த தரவை வைத்துக் கொள்ள போறீங்கிறது திருக்குறளே வச்சுக்கல. நீங்க திருக்குறளை மட்டும் வச்சுக்கோன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் சார். அதுக்கு மாடல் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு அதுக்கு பிறகு அது நம்ம வளர்த்து எடுத்துடலாம் சார். அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் செய்யலாம் சார். ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை. நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல உயிர் வாழ்தல்னு, அது விழித்தல்னு ஒரு பதிவு கொடுத்திருக்காங்க. விழி மணிமேகலை 23:70 மேற்கோள் கொடுத்து விழித்தலாற்றேன்னு மேற்கோள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு உயிர் வாழ்தல்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த சாதல் டைன்னு அந்த பெரும்பாலான லெக்சிகன்ல அந்த டிஜிட்டல் டிக்ஷனரிஸ் ஆஃப் சவுத் ஏஷியால நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லா சினானிமும் வந்துடும். வருது. இப்ப அதை வைத்து கொண்டு கூட நம்ம ஒரு ரிவர்ஸ்ல ஒரு டிக்ஷனரியை தயாரிக்க முடியும். பண்ணலாம். இப்ப நான் வந்து இந்த புறங்கூறாமைக்கு வந்து நான் சொன்னேன் 30 சொற்கள் இருக்கு.
அதனால டைன்னு கொடுத்தோம்னா டை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா. அது எவ்வளவு இடங்கள்ல வருது, என்னென்ன கொட்டேஷன் சைட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துருது அதுல. அப்ப இதுக்கு நீங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது போல சொல்லுங்க. திருக்குறளுக்கு செய்யணும்னா திருக்குறளுக்கு நம்ம வந்திருக்கிற இண்டெக்ஸ முதல்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு டேட்டா பேஸை உருவாக்கணும் சார். திருக்குறள் வந்து இப்ப நான் வந்து திருக்குறள் சொல்லடவையே நீங்க வந்து HTML ஃபார்மேட்ல இருந்தா நம்ம அது இண்டெக்ஸ்ல இருந்து பல விதமா நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் சார். அதை மாத்தணும். யாராவது மாத்தி கொடுத்தாங்கன்னா நன்றாக இருக்கும். வந்து இதுல போட்டிருக்கிறது நம்ம பிடிஎஃப் ஃபைலா இருக்கா சார்? PDF தான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அது PDF கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுல இருந்து எளிதாக அவர் நிறைய விஷயங்கள் வந்து அதுல ரிவைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நிறைய இருக்கும். காம்பவுண்ட் எல்லாம் நிறைய நம்ம பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா செய்திருக்காரு. அதாவது ஒரு காலகட்டத்துல அது பெரிய முயற்சி, பெரிய வேலை தான் உங்களுக்கு. ஆமா, அதை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். நமக்கு அந்த இண்டெக்ஸுகள்லாம் இருந்தா கூட தங்க இலக்கியத்தையே பண்ணலாம் சார். தங்க இலக்கியத்துல முதல்ல நம்ம ஒரு டெக்ஸ்டுக்கு பண்ணுவோம் சார். பண்ணி அதனுடைய மெத்தடாலஜி திருக்குறளுக்கு பண்ணலாம். ஆமா, தாமோதரோட இண்டெக்ஸும் இருக்கு. அவர் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காரு, தமிழ பொருள் இல்ல. தமிழ்ல பொருள் இல்லைன்னா என்ன சார், நம்ம அந்த பொருளை எடுத்துக்கலாம்ல. ஆமா, அது வந்து அதே வந்து நமக்கு ஒரு தமிழ்ல கொடுத்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கலாம். பெப்சி வந்து தாமோதரனுடைய திருக்குறள் இண்டெக்ஸ் நம்ம கையில இருக்கா? நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கா? நம்ம நீங்க எடுத்துட்டீங்களா அத இந்த டேட்டா பேஸ்ல? இல்லைங்க சார், திருக்குறள் எடுக்கலைங்க சார். திருக்குறள் எடுத்துருங்களேம்மா. எடுக்கிறேங்க சார், லைப்ரரியில நான் பார்த்துருக்கிறேங்க சார். நான் பார்த்ததே சாருடைய இது நான் வந்து எங்கிட்ட ஐயோ இருக்கிற மாதிரி இருக்கு, அது பார்க்கணும். ஆனா வந்து அவர் வந்து வேலாயுதனாரை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப எழுதியிருக்காரு. ஆனா அதுக்கும் பிறகு கடைசியில ஒரு கட்டத்துல பார்த்தோன்னே ஐயோ நான் அவர் ரொம்ப தான் திட்டேன், அவர் எவ்வளவு செய்திருக்கிறாரு, நான் சிறுபிள்ளைத்தனமா சிலவற்றையெல்லாம் சொல்லிட்டேன் போல் இருக்கையா அப்படின்னு என்கிட்ட ஒருக்கா சொல்லியிருக்காரு. சரிங்க சார். நீங்க இந்த இது கூட சிலது வந்து நம்ம ஆபீஸ்ல கூட பிடிஎஃப் ஆக்குறாங்க, பிடிஎஃப் இதாக்குறாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த பழைய எழுத்துக்கள் மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் அது சரியா பண்ண மாட்டேன்றதுதான் ஒரு பிரச்சனை. அதனால என்ன செய்யலாம்னா, இப்ப அந்த வேலாயுதம் அவருடைய புஸ்தகத்துக்கு ஒரு 300 பக்கம் இருக்குமா, நம்ம பிள்ளைங்க இப்போ 10 பேர் ஆர்வமா இருக்காங்கன்னா ஆளுக்கு 15 பக்கம் நீங்க பிடிஎஃப் அனுப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதுல வேர்ட் ஃபைல்ல. அது ஒரு பயிற்சியும் ஆகும் அந்த வார்த்தைகளோட. நமக்கு அப்படி கூட செய்யலாம். நம்ம அப்படியே நீங்க சொல்ற முதல்ல இது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதான் நம்ம திருத்த செய்தா போதுமேந்திரா. இதை செய்யறதா அந்த மெக்கானிக்கலா முதல்ல அந்த அவருங்க சொன்னா அப்படி அதை வைத்து கொண்டு நம்ம இப்ப எக்ஸல்ல போட்டோம்னா ஈஸியா எடுத்துடலாம் சார். 2 காலமா போட்டுட்டு 3 காலம் 4 காலம் போட்டுட்டு சைட்டேஷன், கொட்டேஷன், அப்புறம் மீனிங், கிராமட்டிக்கல் மீனிங் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான வகையில் எடுத்துக்கலாம். அதான் நம்ம திருவாரூர்ல அந்த பிள்ளைகள் அப்படிதான் பண்ணுது, இந்த வினோதெல்லாம் வந்திருக்காங்க. அதனால நம்ம அந்த இண்டெக்ஸ் அப்படியே ஃபீட் பண்ணிடலாம். அது ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம், வேகமா. நம்ம ஒரு சின்ன நீங்க அடுத்த வாரம் ஒரு திட்டத்தோட வாங்க. கருத்துரை எழுதுங்க, சுருக்கமா போதும் சார். சரி சார், அடுத்த வாரம் அதை நமக்கு தொடர்ந்து வேணா கொஞ்ச நேரம் அதை விவாதிப்போம். சரி சரி ஐயா, இந்த பாடல் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டு நினைக்கிற மூதுரையில இருந்து, பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி எடுத்த கர்மஞ்செயல். இப்ப இந்த இணைப்புல இருக்கவங்க எல்லாருமே வந்து மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இருப்பதுனால அவங்க இந்திராமா சொல்லும் போது அவங்க எவ்வளவு திட்பமாக அவங்க திண்ணமா அவங்க சொல்றாங்க. அத நடைமுறைப்படுத்துறதுல அவங்க சொல்ற மாதிரியே தான் வாரம் ஒரு தூரம் அவர்களுக்கு எப்ப வசதி இருக்கோ அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் சந்தித்தா கூட என்ன முன்னேற்றம்னு. ஏன்னா இது நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன அனைத்துமே சிறப்பா இருந்தீங்க. நீங்க சிந்திங்கள். இப்ப
அதாவது எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் தக்க துணை இல்லைன்னா எந்த செயலும் வெற்றி பெறாது அப்படிங்கிறது அந்த மூதறிவினுடைய பொருள் அப்படிங்கிறது நம்ம உணர்வோம். இத்தனை பேர் உங்க பக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அவர்கள் ஆர்வமா சொல்றாங்க. அதனால நம்ம கடன்னு இந்த நூல் கூட கொண்டுட்டு வர்றது 200 பக்கம் 100 பக்கங்கிறது இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் இது பண்ணது ஒரு மாணவர்கள் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 10-20 மாணவர்களுக்கு பயிற்சி ஆகும், சொற்கள் புழக்கத்துக்கு வரும், தட்டுவதற்கு அவங்களுக்கு பயிற்சி, அவங்களுக்கு சிறு தொகை கூட நம்ம கொடுத்துடலாம். எப்படியாவது ஒண்ணு அவங்கள ஊக்குவிக்கணும் தானே. எவ்வளவு நாள் நீங்களும் நானுமே பேசிட்டு இருக்க முடியும், அல்லது நம்ம 20 பேர் பேசிட்டு இருக்க முடியும். அது அவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு இது ஒரு அரிய இது. அதனால எண்ணி துணியோ கர்மம் ஐயா. மிக்க மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த இணைப்புல இருக்கவங்க எல்லாருமே அவர்கள் எவ்வளவு முடியுமோ அதை வாரம் ஒரு தடவை நீங்க ஒரு 1/2 மணி நேரம் சந்திப்புல பண்ணுனா கூட, ஏன்னா ஒரு பெரிய பயணமே ஒரு சிறிய ஒரு அடியில் தானங்க ஐயா தொடங்குது. அதனால மிகச்சிறந்த கருத்துக்கள். அதை உடனடியாக நம்ம நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணா சிறப்புங்கய்யா. நன்றி. நன்றியா. வணக்கம் ஐயா. நாங்க ஒரு கருத்துரு உருவாக்குறோம், எழுதுறோம் விரைவில். ஆதன் சார் நானும் சேர்ந்து நம்ம தொடர்வோம். ஒரு கருத்து தான் செய்வோம். சரி, பெப்சி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.